வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவிடம் வரி சலுகை கோர இலங்கை தீர்மானம். நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிக்கை. சம்மாந்துறையில் கட்சிகளுக்கிடையே மோதல், பலர் வைத்தியசாலையில். தொழில் தேடி 3 லட்சம் பேர் வெளிநாடுகளில் தஞ்சம். கடும் வெப்பநிலையால் உயிராபத்துகள் ஏற்படலாம், எச்சரிக்கை. சூடானில் ராணுவ தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வு வரி அமுலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்க உள்ளது. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வை வரி அமுலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்க உள்ளது. இலங்கை மீதான பரஸ்பர தீர்வை வரியை 44% அதிகரித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இலங்கையில் பெரும் பொருளாதார பாதக நிலை உணரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதுடன் இதற்கான நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் தீர்வையும் ஒத்துழைப்பையும் கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு உடனடியாக கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த வரி விதிப்பினால் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பின் காரணமாக புதிய வரி அமுலாக்கத்தை 90 நாட்களுக்கு அமெரிக்கா ஒத்திவைத்தது. இந்த காலத்தை 6 மாதங்களாக நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேசிய தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளின் நகல்களை வழங்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல வேட்புமனுக்கள் பிறப்புச் சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்காது, முறையாக உறுதிமொழி எடுக்காதது மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் நகல்களை மட்டுமே சமர்ப்பித்ததன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டன. இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் நிராகரிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2025 உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மனுக்களையும் இலங்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புது வருடத்தை முன்னிட்டு அரச எண்ணெய் பூசும் விழா நாளை இடம்பெறவுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டுடன் இணைந்து நடத்தப்படும் அரச எண்ணெய் பூசும் விழா கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை சதுக்கத்தில் உள்ள ஸ்ரீ மகான் நாத தேவாலய வளாகத்தில் நாளை காலை 9:04 முதல் 10 மணியுள்ள சுப நேரத்துடன் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு அரச எண்ணெய் பூசும் விழா மகா விகார வன்சிக சியாமோபலி மாக நியாகாயாவின் மல்வத்த மற்றும் அஸ்கிரி உபய விகார பீடங்களின் மகாநாயக தேரர்களின் தலைமையிலும் அரசின் தலைமையிலும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நெலிந்த ஜெயதிசவின் தலைமையிலும் நடைபெறும். இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் மற்றும் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஆண்டிற்கான எண்ணெய் தேக்கம் விழாவை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் மற்றும் ஆயுர்வேதத்துறை இணைந்து ஏற்பாடு செய்ய உள்ளன. இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறைவடையலாம் என
இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்சார கட்டணம் 2 சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு 148.6 பில்லியன் ரூபாவினை இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2023ஆம் ஆண்டின் இறுதியில் 292.8 பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் 2024ஆம் ஆண்டில் 123.6 பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதேபோன்று நீண்டகால கடன்கள் 413.3 பில்லியன் ரூபாவில் இருந்து 409 பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது. அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் உற்பத்தியான மொத்த மின்சாரத்தில் 32.6% அனல் மின் உற்பத்தியின் ஊடாகவும் 32.3% நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாகவும் பெறப்பட்டுள்ளது. 21.2% மின் உற்பத்தி பாரம்பரியமற்ற முறைமைகளின் அடிப்படையிலும் 13.9% மின்சாரம் எரிபொருளை கொண்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. 3 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். கடந்த வருடத்தில் மாத்திரம் 3,14,828 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது 5.8% அதிகமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் 2,97,656 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் 30 தொடக்கம் 35% தனியார் பஸ்கள் மாத்திரமே இயக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்த தேவை காரணமாக இன்று முதல் 30 தொடக்கம் 35% தனியார் பஸ்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். சுமார் 500 தனியார் பஸ்கள் மட்டுமே இன்று இயக்கப்படுகின்றன என விஜயரத்ன குறிப்பிட்டார். இதற்கிடையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு கொழும்புக்கு திரும்பும் மக்களின் வசதிக்காக இன்று முதல் கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. சம்மாந்துறை பகுதியில் இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலால் பலர் காயமடைந்துள்ள நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புறநகர் பகுதியான நாய்க்குட்டியர் சந்தி பகுதியில் ஏற்பட்ட மோதலொன்றில் பலர் காயமடைந்த நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த தேசிய காங்கிரசின் வீரமுனை வட்டார வேட்பாளர் ACM ஜகீலை சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதா உல்கா பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் வருகை தந்து சென்ற பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் உட்பட ஆதரவாளர்களால் வீரமுனை வட்டார வேட்பாளர் ACM ஜகீல் உட்பட அவரது ஆதரவாளர்கள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் இத்தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அம்பாறை மாவட்டத்தில் முதலாவது தேர்தல் வன்முறை சம்பவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் கொலை தொடர்பில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கி சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு இன்று செல்ல முயன்ற வேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் அம்பலாங்குட குளிவத்த பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதான விஜயமுனி லெலந்த பிரிதிராஜ்குமார என்பவர் ஆவார். தெற்கின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கரந்தனிய சுத்தாவின்
பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்துபவரே இந்த சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் காலி மற்றும் அம்பலாங்கொட போலீஸ் பிரிவுகளில் நடந்த ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பாக சந்தேக நபர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் ஏகநாயக்க முதியன் செல்லாகே லஹிந்து சந்தீப் பண்டார என்னும் போலியான பெயரை பயன்படுத்தி கடவுச்சீட்டை பெற்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்கொடை தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவால் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிக வெப்பநிலையினால் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என உடலியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தனு திக்மதுகொட தெரிவித்தார். நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக உயிரிழப்பு கூட ஏற்படும் அபாயம் இருப்பதாக உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தன திக்மதுகொட கூறினார். நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய நிபுணர் சாதாரண மக்களும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். வெளியே செல்லும் போது வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு குடை அல்லது சிறப்பு ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என உடலியல் நிபுணர் வலியுறுத்தினார். கஞ்சி, சூப், தேநீர் மற்றும் ஜீவாணி போன்ற தாதுக்கள் நிறைந்த ஆகாரங்களை உட்கொள்வது மிக அவசியம் எனவும் உடலியல் நிபுணர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பில் காணாமல் போன மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை நடுத்துறை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போன மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மேற்படி மீனவர் இன்று அதிகாலை 3 மணியளவில் மீன்பிடித்துவிட்டு படகின் ஒரு பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார். இவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவரின் சடலம் மீனவர்களினால் மீட்கப்பட்டுள்ளது. பாலமுனையைச் சேர்ந்த குடும்பஸ்தரான 59 வயதுடைய ஷாகுல் ஹமீத் முகமது ஃபசீர் என்பவரே இவ்வாறு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். நுவரெலியா பஸ் நிலையத்தில் போதுமான பஸ் வசதிகள் இன்மையினால் பயணிகள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். நுவரெலியா பஸ் நிலையத்திலிருந்து குறுகிய தூர பஸ் வசதி இல்லாததால் இன்றைய தினம் பயணிகள் மற்றும் நுவரெலியா பிரதான நகருக்கு அன்றாட தொழில் நிமித்தம் வருபவர்கள் என பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நீண்ட தூர பயண சேவைகளுக்காக நுவரெலியாவிலிருந்து விசேட பஸ் சேவை இயக்கப்படுகின்ற போதிலும் நுவரெலியா பஸ் நிலையத்திலிருந்து குறுகிய தூர பஸ் வசதி இல்லை என பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர். எனினும் போக்குவரத்து சேவைகள் சீராக இல்லாத காரணத்தினால் சாரதிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வருகின்றன. நுவரெலியாவிலிருந்து குறுகிய தூர பஸ் போதிய அளவில் இல்லாமையினால் பஸ் தரிப்பிடத்தில் சன நெரிசல் அதிகமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இதனால் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிட்டிருப்பதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தொடர்வது சர்வதேச செய்தி. சூடானில் ராணுவ படையினர் நடத்திய தாக்குதல்களில் 400க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. சூடானின் டார்ஃபர் பகுதியில் துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஐக்கிய நாடுகள் சபை இதனை தெரிவித்துள்ளது. சூடான் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட டார்ஃபர் மாநிலத்தின் தலைநகரை மீட்கும் முயற்சியில் துணை இராணுவ படையினர் அண்மையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்படி டார்ஃபர் பகுதியில் உள்ள அகதிகள் முகாம் மீது துணை இராணுவ படையினர் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதல்கள் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன்
இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 31வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது lk.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி யூடியூப் சேனலிலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.